Daily. Taste the Daily. சென்னை காணத்தூரில் நள்ளிரவில் பெண்களை துரத்திய இளைஞர்கள் மீது 5 பிரிவுகளில் வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை காணத்தூரில் நள்ளிரவில் பெண்கள் சென்ற காரை மறித்த இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரை மறித்த இளைஞர்கள் மீது 5 பிரிவுகளில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கட்சி கொடி கட்டிய காரில் வந்த இளைஞர்கள் பெண்களை மறித்ததால் பரபரப்பான சூழலானது ஏற்பட்டிருந்தது. இளைஞர்கள் சென்ற காருடன் பெண்களின் கார் உரசியதே பிரச்சினைக்கு காரணம் என முதற்கட்டமாக தகவலானது வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் பெண்கள் அளித்த புகாரின் பேரில் சென்னை காணத்தூர் போலீசார் அந்த இளைஞர்கள் மீது 5 பிரிவுகளில் வழக்கானது பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுமன் இணைப்பில் இருக்கிறார். சுமன், வணக்கம். தற்போது இது தொடர்பாக 5 பிரிவுகளில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பிரிவுகள் என்னென்ன, முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது கடந்த 25ஆம் தேதி நள்ளிரவு காரில் பெண்கள் காணத்தூர் முட்டுக்காடு படகு குழாமிற்கு சென்றுள்ளனர். அதாவது 4 பெண்கள் 2 ஆண்கள் பெரிய காரிலும் ஏற்கனவே அங்கு முட்டுக்காடு படகு குழாமை பார்வையிட வந்த 4 ஆண்கள் ஒரு காரில் மகேந்திரா சஃபாரி காரில் நின்று கொண்டிருந்தனர். அப்போது பெண்கள் சென்ற காரை மகேந்திரா சஃபாரி காரை லேசாக உரசியதால் ஒரு மன்னிப்பு கூட கேட்காமல் உரசி சென்று அங்கிருந்து மின்னல் வேகத்தில் சுமார் பறந்து சென்றுள்ளனர் ஈசிஆர் பிரதான சாலையில். இதை அறிந்து கொண்ட பெண்கள் ஆண்கள் கார் அவர்களை துரத்தி சென்று தொடர்ந்து அவர்களை வழிமறித்து காரில் இருந்த ஒரு இளைஞர் ஒருவரும் அந்த பெண்கள் அந்த காரை வழிமறித்து ஓடோடி அந்த பெண்களிடம் கத்தி கூச்சலிட்டுள்ளார். தொடர்ந்து அந்த பெண்மணிகள் பயந்து கொண்டு அவர்கள் வசிக்கும் இருப்பிடத்திற்கே சென்றுள்ளனர். அங்கு சென்றும் அந்த ஆண்கள் அவர்களை விடாமல் துரத்தி சென்று அவர்களை கத்தி கூச்சலிட்டு சண்டையிட்டுள்ளனர். தொடர்ந்து இது குறித்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கும் 100க்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவத்துக்கு வந்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து 26ஆம் தேதி பெண்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் தொடர்ந்து காணத்தூர் போலீசார் தற்போது 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு, அதாவது 2 தனிமைகள் அமைக்கப்பட்டு 2 காரில், அதாவது ஏற்கனவே ஒரு கார் என்று குறிப்பிட்டிருந்த நிலையில் 2 காரில், அதாவது ஒரு மகேந்திரா தார் காரும் சஃபாரி காரும் 2 கார்களில் சுமார் 8 ஆண்கள் அந்த கார்களை பின்னோக்கி துரத்தி சென்ற சிசிடிவி காட்சியும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். சிசிடிவி காட்சியில் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டவர். அதாவது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம், ஆபாசமாக பேசுதல், வழிமறித்தல், பொது சொத்தை சேதப்படுத்தல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் காணத்தூர் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து 2 தனிப்படை அமைத்து தொடர்ந்து அந்த காரில் சென்ற 8 நபர்களை ஆண்களையும் போலீசார் தேடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுமன். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.